தஞ்சையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் சட்டையை கிழித்தெறிந்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சை மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் மாவட்ட வருவாய் அதிகாரி சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது கடந்த 2 கூட்டங்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் வராமல் புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் கூட்டத்தை புறக்கணித்தனர். சம்பா பயிர் கருகி வருவதால் கர்நாடகத்திடமிருந்து தண்ணீர் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் தங்களது சட்டையை கிழித்தெறிந்து ஆட்சியர் அலுவலக வாயிலில் அமர்ந்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலும் ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தை நாங்கள் புறக்கணிச்சிருக்கோம். தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் விவசாய குறைதீர்க்கும் நாள் கூட்டத்துக்கு வர்றதில்லை. அதனால கூட்டத்தை விட்டு நாங்கள் அனைவருமே வெளிநடப்பு செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் தொடர்ந்து 4 வருஷமாக இந்த அதிமுக அரசு எந்தவித விவசாயிகளுக்கு நல்ல காரியம் செஞ்சதில்லை. அதனால இந்த ஆண்டு சம்பாவும் பாதிக்கப்பட்டிருக்கு. உடனடியாக காவேரி டெல்டா மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்து ஏக்கருக்கு 25,000 நிவாரணம் வழங்கணும். விவசாய கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்யணும்னு கேட்டுக்கிறேன். தஞ்சை மாவட்டம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இன்னைக்கு தண்ணீர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் கூட இன்னைக்கு நடக்கக்கூடிய விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த கூட்டத்திலையும் கலந்துக்கல, போன கூட்டத்திலையும் கலந்துக்கிறது. அந்த செயலை கண்டித்து இன்னைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகளும் புறக்கணித்து இந்த கூட்டத்தை புறக்கணித்து இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம்.